மதச்சார்பின்மையும் மத நல்லிணக்கத்தையும் விரும்புகிற மக்கள் எல்லோரும் சகோதர உணர்வோடு உங்களுக்கு துணை இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய இயக்கம்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சிறுபான்மை நலனில் உண்மையான அக்கறை கொண்டிருக்கக்கூடிய இயக்கம். இங்கே நம்முடைய ஆணையர் தலைவர் அவர்கள் பேசுகிற போது அழகாக குறிப்பிட்டு சொன்னார்கள். நம்முடைய ஆட்சி காலத்தில் தான் சிறுபான்மையினர் நல ஆணையம், சிறுபான்மையினர் நலக்குழு, தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம், சிறுபான்மையினர் நல இயக்கம், சிறுபான்மையினருடைய தமிழ்நாடு சிறுபான்மையினுடைய ஆணைய சட்டம், இப்படி எல்லாவற்றையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் சகோதர உணர்வின் ஒற்றுமையின் வெளிப்பாடா இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மேடையில் போதகர்கள் 75 பேருக்கும் அருட் சகோதரிகள் 30 பேருக்கும் சிறப்பு செஞ்சிருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையை பாருங்க, பேராயர்களோடு பேரூர் ஆதீனமும் கலந்துகிட்டு இருக்கிறார். இந்த விழாவை நடத்தவர் யாரு? நம்முடைய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள். இதுதான் சமத்துவ விழா. இந்த சமத்துவத்தை போற்றுவதும் பாதுகாப்பும் தான் திராவிட மாடல். திராவிட மாடல் என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க சில பேர். இதுதான்டா திராவிட மாடல். இப்ப போய் புரிஞ்சுக்கங்க. மக்கள் வேறுபட்டு இருந்தாலும் மனங்கள் ஒன்றுபட்டு இருக்கணும். மனதால் எல்லோரும் ஒற்றுமையா இருக்கணும். அதுதான் பண்பட்ட முன்னேறிய சமூகத்துக்கு அடையாளமாக விளங்கிட முடியும். அப்படிப்பட்ட சமூகம்தான் நம்முடைய தமிழ் சமூகமாக அமைந்திருக்கிறது. இதற்கு அடித்தளம் போட்டது நம்முடைய திராவிட இயக்கம். நான் அழுத்த நிறுத்தமாக சொல்லுகிறேன், எந்த மதமாக இருந்தாலும் அது அன்பை போதிக்கணும், சகோதரத்துவத்தை போதிக்கணும், வளர்க்கணும். சக மனிதர்கள் மீது பாகுபாடு காட்டுவதாக இருக்கக்கூடாது. இந்தியா என்ற பன்முகத்தன்மை கொண்ட நம்முடைய அழகிய நாட்டில் எல்லோரும் சமத்துவமா ஒற்றுமையா இருக்கணும். இதற்கு தடையா மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்தி மக்களோட உணர்வுகளை தூண்டி பிடிவாத அரசியல் செய்வர்களுக்கு தான் நாங்கள் எதிரிங்க. மற்றபடி வழிபாடும் இறைகளும் அவரது விருப்பம், அவருடைய உரிமை. நம்ம பொறுத்த வரைக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சுட்டிக்காட்டியதைத்தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். எனவே சாதி மத வேறுபாடுகள் உயர்வு தாழ்வுகள் மறைத்து சமத்துவம் ஒற்றுமையும் மதநலைக்கு முதன்மையாக விளங்கினால் உலக அரங்கில் நம்முடைய நாடு மிகப்பெரிய உயரத்தை அடைந்திட முடியும். அதுக்கான அன்பையும் அமைதியும் தான் இது போன்ற விழாக்கள் விதைக்குது.